இந்த வண்டி வேற திடீர்னு ஸ்டார்ட் ஆகாம ஆஃப் ஆகி நிக்குது. ஐயோ எவ்வளவு கடுப்பா இருக்கு. இப்ப என்ன பண்ண, நிறைய இடங்களை போக வேண்டிய இருக்கு. இது வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓ இப்ப என்ன பண்ணுவேன், என் கர்மம். ஐயோ எதுவும் உடனே இதுவும் நன்மைக்கு தான் தம்பி. இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல என்ன சொல்லிட்டு இருக்கேன், லூசா இருப்பானோ. அவன் எவ்வளவு யாத்திரை இருக்குது, 1000 டென்ஷன் வந்துடுறாரு. பைக் வேற ஸ்டார்ட் ஆகாம இருக்குது, கிறுக்கானா இருப்பான் போல இருக்கு. லூசு. வண்டியும் ஸ்டார்ட் ஆகாது, லூசு பயலா இருப்பான். நடக்கிறதுல நன்மைக்கா அறிவு கட்டம். ஐயோ பள்ளம் இருக்கு. ஐயோ நான் வேற ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இந்த பள்ளத்துல எல்லாம் விழுந்திருப்பேன். அந்த ஆளு வேற சொன்னாரு இது நன்மைக்காக தான் இருக்கேன்னு. ஐயோ விழுந்தா ஸ்கூட்டியும் அடிபடும், நானும் அடிபடும். அந்த ஆளை வேற நல்லா திட்டானே. ஐயோ பாவம், அந்த ஆளை போய் திட்டேன். ஐயோ தம்பி, இதுவும் நன்மைக்கு நான் சொல்லும் போது உனக்கு நல்ல கோபம் வந்து என்ன நல்லா போட்டு திட்டினேன். எனக்கு புரியுது, அந்த இடத்துல வந்துட்டு பைக் ஆஃப் ஆகும் இருக்கும்போது பல டென்ஷன் வந்துட்டு யாரு நமக்கு அந்த டைம்ல வந்துட்டு கோபத்தை திட்டான் செய்வான். ஆனா ஒன்னே ஒண்ணு நீ யோசிச்சு பாத்தியா, நான் இதுவும் நன்மைக்குன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு பெருசா ஒரு ஆபத்து வந்து, என்ன ஆபத்து, ஒரு பள்ளம் இருந்து அந்த பள்ளத்துல வந்துட்டு உன் பைக்கும் நீயும் சேர்ந்து விழுந்து அடிபட்டு அது பெரிய காயமா ஏற்படும். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நான் இதுவும் நன்மைக்குன்னா அந்த இடத்துல வந்து நான் பள்ளத்தை பார்த்தனாலதான் நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். பொதுவா எப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுதுன்னா முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு சின்னதா முடிஞ்சு போகும். அந்த பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துற ஒரு விஷயமா தான் இருக்கும். அது நான் வந்து அந்த இடத்துல வந்தனால நான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போனா கொஞ்சம் தூரம் நீ நடக்கும் போது உனக்கு அதை பார்த்து நீ வந்துட்டு உனக்கு புரிஞ்சுக்கிட்ட. இதே இது நிறைய இடங்கள் இந்த பிரபஞ்சத்தை நீ எடுத்துக்க, அதே இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய ஆபத்துகள் வரும். அந்த ஆபத்துகள் வரும் முன்னாடி முன்னெச்சரிக்கையாட்டு சில சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அதை பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர் டென்ஷன் ஆவாங்க. ஆனா அதே இடத்துல அப்புறம் மறுநாள் பார்க்கும்போது ஐயோ பெரிய விபத்துல நம்ம தப்பிட்டோமேன்னு யோசிப்பாங்க. இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்துட்டு நல்லது பண்ணா கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதே இது வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பாவமோ ஏதாவது துரோகமோ ஏற்ப பண்ணியாச்சுன்னா நமக்கு தான் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே இடங்கள்ல நம்ம வந்துட்டு இதுவும் நன்மைக்கே நான் எதுக்கு சொன்னேன்னா, சின்னதா வரக்கூடிய விஷயத்த வந்து பெருசா வரக்கூடிய ஆபத்தை நான் வந்து சின்னதா சொல்லி உன்னை காப்பாத்துதான் அந்த இடத்துல சொன்னேன். நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாள் சந்தோஷமா யாருக்கும் துரோகம் பண்ணாம யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம நம்ம இருந்தேன்னா நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும். அண்ணா சாரி அண்ணா, இதுவும் நன்மைக்குன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு புரியல. நான் வேற இருந்த டென்ஷன்ல உங்களை நல்லா திட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அந்த பள்ளம் பார்த்த பிறகுதான், பள்ளம் பார்க்கும் போதுதான் ஐயோ அதுல நம்ம பைக்குனா எனக்கு அந்த ஆஃப் ஆகாம இருந்துட்டு பைக்கும் அதுல விழுந்து அடிபட்டு இருக்கும், எனக்கு உயிருக்கு அந்த ஆபத்து வரும். சாரி அண்ணா, நீங்க சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இதுவும் நன்மைக்குன்னு சொன்னது.